யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, கடத்துல வசனம் யோபு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 42ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், அல்லேலூயா, இழப்புகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு இந்த 42ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல ஒரு ஆழமான வார்த்தையை சொல்லுகிறார். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவரீ சகலத்தையும் செய்ய. யோபுவின் பார்வைக்கு ஆண்டவர் எப்படி தெரியுதா? முதல்ல ரொம்ப நல்லவரா தெரிஞ்சிட்டு இருந்தாரு, இப்ப எப்படி தெரியுதா? இப்ப வல்லவராகவும் தெரியுதா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர் மாத்திரம் அல்ல, அவர் எப்படிங்க? எப்படிங்க? வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு நல்லவர், 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 நல்லவர் சொல்லும்போது கொஞ்ச நேரம் சொல்லுங்க, அவர் ரொம்ப வல்லவர். அல்லேலூயா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். உலகம் முழுவதையும் ஒரே இடத்திலிருந்து ஆளுகை செய்கிற சகல வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் மாத்திரமே. கர்த்தருடைய 7 கண்கள் பூமி முழுவதும் சுற்றி வருகிறது. அல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் பூமியில் இருக்கிற அத்தனையும் ஆள முடியும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நிறைய பேர் நல்லவர் நினைச்சிட்டு, நல்லவர் மாத்திரம் இல்ல, அவர் சகல வல்லவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவர். சும்மா மனுஷன் பேர் வச்சுக்கிறதுனால வல்லவனா மாறிட முடியாது. வல்லவன் பேர் வச்சா வல்லவன் ஆயிடுவாங்களா? அல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபின் பார்வைக்கு ஆண்டவர் எப்படி தெரிகிறார் என்று சொன்னால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். அப்படி ஆண்டவரை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்னு சொன்னா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு நாள் தோல்வியை கொடுக்க அவர் ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் அவர். என் வாழ்க்கையில நன்மையை தருகிற தேவன் அவர். என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. என் வாழ்க்கையில பெருக்கத்தை கொடுக்கிற ஆண்டவர். என்னோட சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அல்லேலூயா. வாழாக்காமல் தலையாக்க விரும்புகிற தேவன், கீழாக்காமல் மேலாக வைக்கிற கர்த்தர் அவர். இடம் கொண்டு படம் கொண்டு பெருகுவா என்று சொன்ன கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். எது மேலாம் வல்லமை இருக்கிறது? இயற்கைக்கு மேல, காற்று மேல வல்லமை இருக்கிறது, கடல் மேல வல்லமை இருக்கிறது, வானத்து மேல வல்லமை இருக்கிறது, பூமி மேல வல்லமை இருக்கிறது, மனுஷன் மேல வல்லமை இருக்கிறது, அரசியல் தலைவர்கள் மேல வல்லமை இருக்கிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜாவாகிய தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே. யாரு சிங்காசனத்தை உட்காரணும், யாரு உட்காரக்கூடாது, யார் அரியணைக்கு வரணும், யார் வரக்கூடாது, யார் ஜெயிக்கணும், யார் தோக்கணும், யார் மேல வரணும், யார் கீழே போகணும்னு சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி இருக்கிற, உங்களையும் என்னையும் படைத்திருக்கிற, சர்வ சேனையை உண்டாக்கி இருக்கிற அந்த பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே யோபு சொல்லுகிறார், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் உன்னை கொண்டு என்ன தேவன் சொல்லி இருக்கிறாரோ, உன்னை கொண்டு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ, உனக்கு என்ன பிராமிஸ் பண்ணி இருக்கிறாரோ, உன்னோடு கூட என்ன உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதை செய்வதற்கு பரிசுத்தமுள்ளவர். அவர் நீதியுள்ளவர், அவர் அன்பு நிறைந்தவர், அவர் போதுமானவர், அவர் அற்புதர், அவருடைய வல்லமையின் சால்வை உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறார். அவருடைய கிருபை உன்னை நடத்தும், அவருடைய வல்லமை நடத்தும், அவருடைய புய முன்னோடு நீ வெட்கப்பட்டு ஒரு நாள் போக மாட்டார். கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர் உன்மேல அக்னியாய் உன்னோடு கூட இருந்து நடத்த போதுமானவர். அல்லேலூயா. அவர் கொப்பா யாருமே இல்லை. நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர். ராஜாக்களை தள்ளி தானியங்களில் வைத்திருக்கிற, ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். அவர் நினைச்சாதான் முடியும். அல்லேலூயா. அவர் ஒன்று பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, ஒன்று டிசைட் பண்ணிட்டாருன்னா அதை மாற்ற யாராலையும் முடியாது. இனி ஒருத்தனால பிறக்கவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தை முழுசா வாசிங்க. தேவரீ சகலத்தை, இனிமேல் உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் எப்படி பார்க்க போறீங்க? சகலத்தையும் செய்ய வல்லவர். எப்படி பார்க்க போறீங்க அவரை? யுத்த வீரனா. என்னங்க ஒரு தாவீதை குறிச்சு ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா யுத்த வீரன், பராக்கிரமசாலி, ஞானம் உள்ளவன், அது நிறைஞ்சவன், இது நிறைஞ்சவன், எத்தனையோ காரியங்களை சொல்றாங்க. புத்தியில சாமர்த்தியவான். அல்லேலூயா. அவனை படைச்ச ஆண்டவர் எப்படி இருப்பார்? அல்லேலூயா.
ஆமென். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது, அதுதான் அவர் செய்ய நினைத்தது, அவர் டிசைட் பண்ணது, அவர் முடிவெடுத்தது, அவர் யோசித்தது, அவர் பண்ணணும்னு நினைச்சது, அதுதான். பைபிள் ஃபுல்லா நீங்க வாசிங்க, பயங்கர ஹாப்பி ஆயிடும். அல்லேலூயா. பொறுமையா வாசிங்க, அழகா வாசிங்க, நிறுத்தி வாசிங்க, நிதானமா வாசிங்க, யோசிச்சு வாசிங்க, ஆராய்ச்சி பண்ணி வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது யோசிச்சு பட்சமா போக கூடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன தன் ஜனத்திற்கு என்ன செய்யணும்னு சொல்லி நினைச்சிட்டாரோ, நான் பார்க்க ஆகில பூஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நான் தோல்வி பார்க்கறதே கிடையாது. எல்லாம் நம்ம அந்த மாதிரி சந்தோஷம் ஆகிட்டேன். அல்லேலூயா. கொஞ்சம் கலங்கினேன், கொஞ்சம் பயந்தேன். என்னடா 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 என்னடான்னு இருந்தேன். வசனங்களை பார்க்க முடியுது நமக்கு ஜீவன். இதுதான் நமக்கு உயிர். இதுல ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. இது உயிர் கொடுக்குது, இது வாழ்க்கையை மாத்துது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, ஆண்டவர் செய்ய நினைத்தது அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா, உங்களை குறிச்ச ஒரு திட்டத்தை போட்டு இப்படிதான் இவனுக்கு செய்யணும், இப்படிதான் அவனை உயர்த்தணும், இப்படிதான் அவனை பெருக்க பண்ணணும், இப்படிதான் பேரை பெருமைப்படுத்தணும், இப்படிதான் அவனை வாழ வைக்கணும் அப்படி சொல்லி கர்த்தர் யோசிச்சு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா, அதை ஒருத்தனாலையும் தடை செய்ய முடியவே 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 முடியாது. அல்லேலூயா. அது நம்ம யாருக்கா செய்யணும்? ஃபர்ஸ்ட் யோசேப்பு, இரண்டாவது தாவீது, இரண்டாவது மோசே, மூணாவது தாவீது. நிறைய பேரை சொல்லிட்டு போல. ஏன் இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு யூத கோத்திரத்துல இயேசு பிறப்பார்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. யூத கோத்திரத்துல இயேசு வருவார் என்று அறிந்து அந்தரங்கத்துல கூட பிசாசு பூமிக்கு வரக்கூடாது என்பதில் போராடி இருக்கிறான். ஆனா இயேசு வராம போயிட்டாரா? அவர் செய்ய நினைக்க தடைபடார். இதுதான். அல்லேலூயா. இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோசேப்புடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர், அவங்க அண்ணன் தம்பி 12 பேரா இருந்தா, யோசேப்புக்கு மாத்திரம் ஒரு புது கிருபையை வைத்திருக்கிறார். பலவர்ண அங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த யோசேப்பை மாத்திரம் கர்த்தர் உயர்த்துவதற்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். யோசேப்பை மாத்திரம் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வதற்காக செலக்ட் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் செலக்ட் பண்ணி இருக்கிறார். நல்லா கேட்டுக்கங்க. அப்படி கேட்டீங்கன்னா, எல்லா அண்ணன் தம்பிகளும் அவங்க கிட்ட தான் வரணும். ஒரு நாள் உயர்ந்திருக்க போறான், ஒரு நாள் வாழ்ந்திருக்க போறான், ஒரு நாள் சுகித்திருக்க போறான், ஒரு நாள் பயங்கர ஆசீர்வாதம் இருக்க போறான்னு சொல்லி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை குறித்து ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சுட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார் ஆண்டவர். இதுக்கு இடையில பிசாசு போராடுவான், மனுஷங்க போராடுவாங்க, மந்திரவாதிகள் போராடுவாங்க, சொந்தக்காரங்க போராடுவாங்க, கூட இருக்கிற அண்ணன் தம்பிங்க போராடுவாங்க, அப்பா அம்மா கூட போராடுவாங்க. அல்லேலூயா. ஆனா ப்ளூ பிரிண்ட் எடுத்து கையில வச்சிருக்கிற யாரு? பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அந்த பிரிண்ட் என்ன எடுத்து வச்சிருக்கிறாரோ, அது ஒரு இன்ச்சு கூட மாறாம என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பதற்கு ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம். சீக்கிரமாக ஒரு 5ஆம் வசனம் வாசி பாப்பா. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதன் தன் சகோதரனுக்கு அறிவித்தான். அது நிமித்தம் சகோதரர் பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அப்படிதான் போட்டிருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை பகைத்தாங்க. பாருங்க, இப்போ தம்பிக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சுன்னு சொன்னா, ஒரே குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்குள்ள அண்ணன் வாழ்ந்துட்டான்னு சொன்னா தம்பிக்கு பொறாமை, தம்பி நல்லா இருந்தா அண்ணனுக்கு பொறாமை, அக்கா நல்லா இருந்தா தங்கச்சிக்கு பொறாமை, தங்கச்சி நல்லா இருந்தா அக்காவுக்கு பொறாமை. ஏன் சில வீட்டுல மூத்த மகன் நல்லா இருந்தா இளைய மகன் நல்லா இருந்தா அம்மா அப்பாக்கே பொறாமை. அல்லேலூயா. அல்லேலூயா. பொறாமை ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பொறாமை. இப்ப யாருக்குள்ள பொறாமை இருக்குது? ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள, சொந்த சகோதரருக்குள்ள, ஒரே ரத்தத்துக்குள்ள. அல்லேலூயா. அப்படியாப்பா கர்த்தர் உயர்த்துவார், சூப்பர் அப்படின்னு சொல்லல. பட்சமாய் பேசாம, அதுக்கு தகுந்த மாதிரி பேசாம உடனே என்ன பண்றாங்க? பகைக்கிறாங்க. உலகம் அப்படித்தான் இருக்குது. அல்லேலூயா. நீ நல்லா இருக்கு யாராவது போய் சொல்லி பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொந்தக்காரர் யாராச்சும் போய் ஐயோ 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டிட்டேன்னு சொல்லி கையை கொடுத்து பாருங்க. சரி சரி அப்படிப்பா. அல்லேலூயா. ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிட்டு சொல்லி பாருங்க. சொல்றதுக்கு வந்துட்டான் அங்க. அல்லேலூயா. உலகம் பொறாமை எழுப்பக்கூடாது, வசதியா மாறக்கூடாது, ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது, செழிப்பா இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துக்குள்ள இவ்வளவு போராட்டம், ஒரு குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. ஆனா கர்த்தர் என்ன போட்டு இருக்கிறார், அதை ஒருத்தரால தடுக்க முடியாது.
அல்லேலூயா. இப்ப சொப்பனம் வந்துருச்சு. என்ன சொப்பனம் வந்திருக்குது? வாசிக்கிறதைய. அவன் அவர்களை நோக்கி அவன் விடமாட்டான் பாருங்க. பகைச்சா கூட அவன் விடமாட்டான். அவன் தரிசனக்கான சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா. அவன் பகைக்கிறானுங்களே, சொல்லாம இருக்கலாம்ல, பேசாம போய வேண்டியதானே. அவன் விடமாட்டானே. கேளுங்க அண்ணா, நீங்க கேளுங்க, நீங்க பகைச்சாலும் பரவாயில்ல, கேளுங்க. அல்லேலூயா. சொல்லு, வாசிக்கிறதைய. நிமிர்ந்திருந்தது. என்னுடைய அடிக்கடி நிமிர்ந்திருந்தது, உங்களுக்கெல்லாம் என்ன வணங்கிட்டு அவனுக்கு கேட்டே, நாங்கெல்லாம் உன் காலில் வந்து விழுவுமாடா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய திட்டம் என்ன? இவனுக்கெல்லாம் அவன் காலில் போய் விழணும். அல்லேலூயா. யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்தது யாரு? 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 கர்த்தர். அண்ணன் தம்பியில் யாருடைய காலில் விழ போறாங்க? யோசேப்பை கர்த்தர் எப்படி வைக்க போறாரு? எப்படி வைக்க போறாரு? எப்படி சொல்லுங்க சிஸ்டர், எப்படி வைக்க போறாரு? அல்லேலூயா. உயர்த்தி வைக்க போகிறார். தேவன் ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் எடுத்து யோசேப்புக்கு மேல பலவரன் அங்கியை கொடுத்து அவனை இப்படிதான் வைக்க போறான்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் மனசுல நினைச்சிட்டார். அல்லேலூயா. மனசுல பிக்ஸ் பண்ணிட்டார். இவனை இப்படித்தான் ஆசீர்வாதமா வைக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சிட்டா அந்த நினைவை யாராலையும் உள்ள இருந்து எடுத்து போட முடியாது. ஒருவேளை நான் என் சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ உயர்த்தணும் நினைச்சிட்டா கூட பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது வந்து அதை தம்பி செய்யாதீங்க, பண்ணாதீங்க, பிடிக்காதுன்னு சொல்லி கொடுத்தா, ஒருவேளை தகப்பனா நான் கூட சில நேரத்தில் கேட்டாலும் கேட்டுருவேன், அவர் கேட்க மாட்டேன், போட அப்படின்றார். அல்லேலூயா. அவர் கேட்க மாட்டார். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணா அவனை பத்தி எனக்கு தெரியும், நீ போட. ஏற்கனவே கம்ப்ளைண்ட் போயிட்டு தான் இருக்கு மேல. அல்லேலூயா. உங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்குது. கம்ப்ளைண்ட்லாம் வாங்கி ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு ஆயுள் தண்டனை போடணும். அல்லேலூயா. கம்ப்ளைண்ட் வாங்கி உங்களுக்கு ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தா நீங்களாம் ஆயுள் கைதி. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆனா ரிப்போர்ட் மேல போய்கிட்டே இருக்குது, ஆனா எஃப்ஐஆர் போடவே மாட்டாங்க. அல்லேலூயா. இவனும் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் மேல கொண்டு 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 கொண்டுயா. அல்லேலூயா. இது மாதிரி ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் உங்க மேல மேல போய்கிட்டே இருக்கு, மேல போய்கிட்டே இருக்கு. அதுக்கு சந்தோஷப்படாதீங்க. ஒரு நாள் எஃப்ஐஆர் போட்டாலும் போட்டுருவார், சொல்ல முடியாது. ஜாக்கிரதை. அல்லேலூயா. இப்ப எஃப்ஐஆர் போட்டா விசாரணை இருக்கு, ஜாக்கிரதை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்ப மேல ரிப்போர்ட் போயிட்டே இருக்குது, ஆனா தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால என்ன கம்ப்ளைண்ட் போனாலும் அந்த பேப்பரை கசகி கசகி, போடா என் பிள்ளை திருந்திடுவான், போடா என் பிள்ளை சரியாயிருவான், போடா என் பிள்ளை ஒழுங்காயிருவான், போடா என் பிள்ளை நல்லா வைக்க போறேன், போடா என் பிள்ளைய தாயின் கருவில முன்குறிச்சுட்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்னதான் பிசாசு கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால, உங்க மேல வச்சிருக்கிற காரியத்தினால எல்லா ரிப்போர்ட்டையும் வந்து குப்பையில போட்டுட்டு உங்களை குறிச்சு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. இப்படித்தான் அவனை வைக்க போகிறேன், இப்படித்தான் ஆசீர்வாதம் வைக்க போகிறேன், இப்படித்தான் உயர்த்த போகிறேன், இப்படித்தான் பேரை பெருமைப்படுத்த போகிறேன்னு சொல்லி கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதை ஒரு நாளும் ஒரு காலம் ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பை குறித்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, வாசிங்க 19-20 வாசிங்க அதே அதிகாரத்துல. இப்ப பாருங்க, இப்போ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு வரப்பா, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பூமியில ஒரு ஆசீர்வாதமா ஒரு மனுஷன் மாறணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஒரு பூமியில ஒரு மனுஷன் ஒரு பிளஸிங் குள்ள வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள், பிரச்சனைகள், செய்வினைகள், மந்திரம், புள்ளிசூனியம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை டிஸ்கரேஜ். அல்லேலூயா. உங்க ஆவியை குறைய பண்றவங்க எத்தனை பேர்? ஒரு ஊழியம் செஞ்சு ஊழியத்துல மேல வர்றானா அந்த ஆவி அமைச்சிருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த பூமியில அன்னைக்கு இது நடந்திருக்குது, இன்னைக்கு இது இருக்குது. ஒரு உலகத்துல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான காரியம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு கம்பெனி வச்சா அந்த கம்பெனிக்குள்ள போட்டி போறாமைகள். அல்லேலூயா. ஒரு வேலை செஞ்சா அந்த வேலை பிரச்சனைகள். அதே மாதிரி பார்த்து மனுஷங்க போராடுறாங்க, பிசாசு போராடுறான். எத்தனையோ பேர் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா எழும்புகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
இப்ப அதே மாதிரி இப்ப இந்த சொப்பனம் வந்த உடனே நல்லா கேட்டுக்கங்க. இப்ப அண்ணன் தம்பிகளுக்கு என்ன அன்னையிலிருந்தே இவன் படியாகி போச்சு. அன்னையிலிருந்து நம்ம இவனை வணங்குவோமா, நம்ம இவனை வணங்குவோமா, நம்ம இவனை வணங்குவோமா, நம்ம இவனை வணங்க போறோமா, இது மனசு செட் ஆன உடனே எப்ப சான்ஸ் கிடைக்கும், எப்ப கவுத்தலாம், எப்ப கீழே தள்ளலாம், எப்ப இவனை துரத்தி விடலாம், எப்ப இவனை கொல்லலாம், எப்ப இவனை அழிக்கலாம் சொல்லி இவங்க பிளான் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டா ஒரு நாள் அவங்க பிளான் சக்சஸ் ஆகிறது போல மாறுச்சு. அல்லேலூயா. ஆடு மேய்க்க போனவங்களை காணும். இப்ப யோசேப்பை சொல்லி விடுறாரு. இந்த நேரத்துல பார்க்கும்போது பாருங்க, அண்ணன் தம்பிகள் தேடி போனாலே ஒரு பிளஸிங் வந்தது போல. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன அண்ணனை போய் பார்த்துட்டு வந்தான். அப்பா அனுப்புனார் பால் கட்டிகளை கொடுத்து. அங்க யாரை பார்த்துட்டான்? கோலியாத்தை பார்த்துட்டான். இவன் எங்க பார்க்க போறான்? அண்ணன் தம்பிகளை தேடி போறான். இப்ப அங்க தேடி போகும்போது அங்க என்ன நடக்குது? அங்க பாத்தீங்கன்னா தூரத்துல வர்ற பார்த்து சொல்றேன், சொப்பனக்காரன் இருக்கிறான். யோசேப்புக்கு என்ன பேரு? நீங்க பாக்குற நமக்கெல்லாம் பேர் சொப்பனக்காரன் வைக்க முடியாது. அவன் தான் உண்மையான சொப்பனக்காரன். ஏன்னா நீங்க பாக்குற சொப்பனத்துக்கு அவன் ஆன்சர் கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அந்த சொப்பனக்காரன் என்ன தூரத்துல பார்த்து சொல்றாங்க, சொப்பனக்காரன் வருகிறான். என்ன சொப்பனக்காரன்? நம்மள வணங்குன்னு சொல்லலடா, அந்த சொப்பனக்காரன் வருகிறான். இப்ப இவனுக்கு பேசிக்கிறான். கேட்டே இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணலாம்டா, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ண, இன்னைக்கு அவன் கொண்டுடலாம். வஸ்திரத்தை உறிஞ்ச வாசமா பாப்பாதே இருங்க, நாம் அவனை கொன்று. பாருங்க, ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்ன உடனே அண்ணன் தம்பிக்கு கொல்ல பாக்குறாங்க. பொல்லாத உலகம் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நினைப்பாங்க, நான் பாடுபட்டு, நான் கஷ்டப்பட்டு, நான் குடும்பத்தை போஷிச்சு, நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா சொந்தக்காரங்களுக்கு என்ன வருது? என்ன ஆமை வருது? என்ன ஆமை வருது? என்ன ஆமை வருது? நம்ம பாடுபட்டு, நம்மளை கர்த்தர் ஆசிரிச்சு, நம்ம உயரும் போது இந்த ஆமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆமை யாருக்கு வருதோ அவங்க மற்றவங்க காலில் விடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க போற ஆமை வராம இருந்துன்னா நீங்க நிப்பீங்க, உங்க காலில் மத்தம் விடுவோம். அதுக்காக நாம எல்லாம் இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, சொப்பனக்காரன் வருகிறான். வாசிங்க மறுபடியும். அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். என்னங்க சொப்பனம் எப்படி முடியும்? என்னங்க அதுதான் பாயிண்ட். அல்லேலூயா. அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும்? அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி கர்த்தர் நிறைவேற்ற, எப்படி முடியும் பார்க்கறதுக்கு பிசாசு போராடுறான். அல்லேலூயா. உங்களுக்கு வந்திருக்கிற பிராமிஸான வார்த்தைய, உடன்படிக்கையான வார்த்தைய, உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேறும், இது எப்படி சரியாயிரும், எப்படி இந்த நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு உலகம் போராடுது, பிசாசு போராடுது, மாமிசம் போராடுது. அல்லேலூயா. நம்மள ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் போராடுகிறார்கள். அல்லேலூயா. போராடுறாங்க. நீங்க நல்லா இருக்க கூடாது, நீங்க கெட்டு போகணும். எப்படி வீடு வீட்டுக்கு பேசி பார்க்கறாங்க, மனமடிவாக்கி பார்க்கறாங்க, குத்தி பார்க்கறாங்க, காயப்படுத்தி பார்க்கறாங்க, ரணப்படுத்தி பார்க்கறாங்க, எங்கெங்கயோ போய் தப்பா பேசி பார்க்கறாங்க, எந்தெந்த வழியிலேயோ நம்மளை எப்படியா அமைக்கலாம்னு சொல்லி போராடுறாங்க. இப்ப அவங்களோட எண்ணமெல்லாம் யோசேப்பு ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்க எண்ணமெல்லாம் யோசேப்பு உயரக்கூடாது. அல்லேலூயா. ஆனா யோசேப்பு உயர்த்துவேன் சொன்னது தேவனாகிய கர்த்தர் அல்லவா? யோசேப்பை மேன்மைப்படுத்துவேன் சொன்னது தேவனாகிய கர்த்தர் அல்லவா? யோசேப்பினுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கும் பொழுது எல்லாருடைய அரிக்கட்டும் வணங்க வைத்தது தேவனாகிய கர்த்தர் அல்லவா? தேவன் யோசேப்பை குறித்து ஒரு திட்டம் போட்டதை போல உன்னை குறித்து ஒரு திட்டம் போட்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், உங்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், உங்களுக்கு பிராமிஸான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அது எத்தனை பேர் தடுத்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் போராடினாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் எழுப்பினாலும் பரவாயில்ல, உன் வீட்டுக்குள் எழுப்பினாலும் பயப்படாத, உன் பக்கத்தில் எழுப்பினாலும் பயப்படாத, உன் வலது பக்கத்தில் எழுப்பினாலும் பயப்படாத, உன் முன்னாடி எழுப்பினா பயப்படாத, பின்னாடி எழுப்பினா பயப்படாத, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் பயப்படாத. உன் கண்களை மாத்திர நீ ஏறெடுத்து பார்ப்பேன், துன்மார்கள் விழுந்து போவார்கள், ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் திரும்பி ஓடுவார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உன்னோடு இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான தேவனுடைய மனுஷனே, நீ ஆண்டவருக்கு அந்த இடத்துல உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி உன் பலகணிகளை பூட்டி நீ ஆண்டவரோடு விண்ணப்பித்துக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா? உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு. இப்ப இந்த 10 பேரோட கர்த்தர் இல்ல, யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா.
அவங்க சொல்றாங்க, கொன்னடலாம், உள்ள குழியில போட்டுடலாம், இவன் சொப்பனை எப்படி நிறைவேறும், இவன் எப்படி நல்லா மாறிடுவான். ஒரே ஒரு பொறாமை, ஒரே ஒரு காரியம். என்ன காரியம்னா, இவங்க அறிக்கிட்டு தன்னை வணங்குதுன்னு சொன்னதுனால இவன் அழிச்சிடணும். அல்லேலூயா. ஆனா மேல இருக்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு என்னெல்லாம் உங்களுக்கு விரோதமா பிளான் போடுறானோ அவன் தான் நீங்க மேல ஏறதுக்கு ஸ்டெப் வைக்கிறான்னு அர்த்தம். தட்டும் கை. இது ரகசியம். இப்ப யோசேப்பு கர்த்தர் இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? இப்ப ஒரு செகண்ட்ல என் புள்ள மேல கை வைக்கிறீங்க, தம்மார அடி அடிக்க முடியுமா? முடியாதா? இப்ப யோசேப்பு கூட யார் இருக்கிறா? வல்லவர் இருக்கிறார், ரொம்ப நல்லவரை போல அமைதியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அமைதி, கூட வசனத்தை வாசிக்கிற கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா யோசிங்க. சில நேரத்துல பிசாசு நடத்துற காய் நமக்கு அவங்க பண்ற பிளான் சக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதை சக்சஸ் பண்ண வைக்கிறதே கர்த்தர் தான். அல்லேலூயா. ஏன்னா அவன் போடுற பிளான் தான் நமக்கு என்னங்க படிக்கட்டு. அல்லேலூயா. இப்ப யோசேப்புக்கு எகிப்துல போய் தான் உயரணும்னு தேவன் திட்டம் போட்டுட்டாரு. இப்ப எப்படிரா அனுப்புறது, இவங்க அப்பா வேற உயிரா வச்சிருக்கானே. அல்லேலூயா. இந்த யாக்கோபு வேற யோசேப்பு யோசேப்பு யோசேப்புன்னே கிடக்குறானே, இவன் இருந்து புடுங்கின செத்துக்கிட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி அழகா தேவனர் பிளான் போட்டு அண்ணன் தம்பிகள் தட்டி விட்டு அவனுக்கு பிரச்சனை பண்ணி அவனுக்கு சட்டையை உருகி வண்டியில் அனுப்பிட்டு குழியில போட்டு தூக்கி எத்தனை தடை பாருங்க. அல்லேலூயா. தூக்கி வெறுமேலோட 20 வெள்ளி காசு, ஏசப்பா 30 வெள்ளி காசு வித்தா நிறுவனத்தை வித்துறாங்க. 20 வெள்ளி காசு கொடுத்து அனுப்பிவிட்டுறாங்க. இப்ப அப்பாட்ட பேசுற துஷ்டம் இருந்து அடிச்சிச்சு, அவன் பாவிகளா இப்படி நடந்துருச்சு, அவ்வளவுதான். அல்லேலூயா. திடீர்னு யோசேப்பு காணாம போய் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அல்லேலூயா. பாருங்க, அப்ப பிசாசு மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமா என்ன பிளான் பண்றாங்களோ அதுதான் உங்களுக்கு நீங்க ஏறி போற லிஃப்ட். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு ஸ்டெப். நீங்க மேல போறதுக்கு, நீங்க உயர்றதுக்கு, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, உங்க பிசினஸ் பெருகிறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னன்றே கூடந்தே குத்திக்கிட்டு இருக்கிறான். குத்தலப்பா, உனக்கு ஸ்டெப் வெட்டிட்டு இருக்கான். அல்லேலூயா. உனக்கு கான்கிரீட் பில்லர் போட்டுட்டு இருக்கான். அல்லேலூயா. கூடந்தே இப்படி பண்ணிட்டே இருக்கிறான். குழி பறிக்கல, குழி பறிச்சு பேஸ் பண்ணத ஸ்ட்ராங்கா போட போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. யாரோ பேசுறாரோ தேவன் நல்லவர். அல்லேலூயா. எனக்கு யாராவது குழி பறிச்சு நல்லா ஆழமா தோண்டும்னா, ஆழடி தோண்டா. அல்லேலூயா. நல்லா ஆழடி தோண்டு, கண்டிப்பா விட மாட்டேன் நான். அல்லேலூயா. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபை என்னை தாங்குகிற. சங்கீதம் 94:18. உள்ளத்தை விசாரங்கள் பெருகுகிறது, ஆறுதலின் ஆத்மாவை பேசுகிறது. 100% நான் விட மாட்டேன். எவன் தோண்டி 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 என்ன பண்றான்னா, ஒரு மரத்து கொம்புல உட்கார்ந்து அந்த கொம்பையும் வெட்டிட்டு இருக்கிறவனுக்கு தெரியல, விழ போறது அவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் குழிய தோண்டி நல்லா பில்லர் போட்டு நல்லா எழுப்பி நல்லா ஸ்ட்ராங்கான படிக்கட்டு போறான். நீங்க ஏறி போகும்போது கூட சறுக்கி கீழே கீழே விழுந்துட கூடாது இல்லையா? நேரம் மேல போன அதுக்கு வெட்டுறான். அவன் வேலைக்காரனா அவங்க வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்துக்கு போறதுக்கு யார் வழி உண்டு பண்ணா? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மேல பொறாமப்படுறவங்க பார்த்தேன். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பாஸ்டர், நாம எனக்கு என்ன? அல்லேலூயா. அப்படியே சொல்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்ணி தெரியுமா? உங்களுக்கு என்னன்னா தெரியும், இந்த மாசத்துல எவ்வளவு காசு பத்தல தெரியுமா? மளிகை கடைக்கு பேலன்ஸ் வச்சுட்டு, வீட்டுக்கு வாடகை பேலன்ஸ் சொல்லாத. மத்தவங்க முன்னாடி உங்களை பெஸ்டா வச்சிருக்காரு ஆண்டவர். அப்படியே பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு என்னன்னு கேட்ட, ஆமாங்க கர்த்தருக்கு என்னங்கிற அளவு வச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள 1000 வெளியே சொல்லாதே, சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. எனக்கு மாசம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? சொல்லாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் வச்சிருக்காரு கர்த்தர். மத்தவன் பார்க்கும்போது அப்படிதான் பாப்பா. அல்லேலூயா. நீங்களா சர்ச்சுக்கு போய் பெரிய ஆளாகி ஓடாடி அப்படியே தான் இருக்கிற அப்படி சொன்ன அவருமான சர்ச்சுக்கு ஏசாவுக்கு போனதுனால என் கொம்ப கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாவுக்கு போனதுனால நல்ல வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சத்துரு எதெல்லாம் உங்களுக்கு குழிய வெட்டுறானோ அங்கெல்லாம் ஸ்டெப்ப கர்த்தர் போடுறாரு, அங்கெல்லாம் படிக்கட்ட கர்த்தர் போடுறாரு. எவன் நீங்க வாழக்கூடாது, யார் நீங்க கீழே விழுகணும், யார் உங்க மேல பொறாமப்படுறாங்களோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க உயர்வதற்கு அவனை தான் கீழே படிக்கட்டாவே கர்த்தர் தான். அல்லேலூயா.
அவன் எங்க இருக்க போறான்? அங்கேயே இருக்க போறான். நீங்க என்ன பண்ண போறீங்க? அவனை மிதிச்சு, நம்ம மிதிக்க மாட்டோம், அவனை மிதிக்க வைப்பார். அல்லேலூயா. அவன் மேல மிதிச்சு மேல கூட நிறுத்திட்டார். அவன் எங்க கிடப்பான்? இப்போ அதே குழிக்குள்ள அவன் தான் கிடப்பான். அல்லேலூயா. யோசேப்பு சொப்பனம் நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சா நடக்கலையா? அவர் செய்ய நினைத்தது, அவர் செய்ய நினைத்தது. உங்களுக்கை கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது. நல்லா யோசிச்சுக்கோங்க. டிசைட் பண்ணிட்டார் பிரதர். இப்படிதான் நீங்க இருப்பீங்க டிசைட் பண்ணிட்டார். யாராலையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் சூழ்ந்து கொண்டாலும் தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். சவுல் துரத்தினாலும் தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். பெலிஸ்தர்கள் எதிராக வந்தாலும் தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். கோலியாத் ஈட்டியும் படைமரத்தையும் தூக்கி கொண்டு வந்தாலும் தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொப்பனம் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க தடுக்கிறாங்க. இப்ப ஆசீர்வாதத்தை யார் தடுக்கிறா? அண்ணன் தம்பிங்க தடுக்கிறாங்க. ஆசீர்வாதம் வைப்பேன்னு சொன்னது யாரு? யாரு யார் சொல்லி இருக்கிற பாப்பா? கர்த்தர். அல்லேலூயா. இப்ப ஆசீர்வாதம் தடுக்க போறது யாரு? மனுஷன். யாருங்க? மனுஷன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணுறது யாரு? தடுக்க பாக்குறது யாரு? மனுஷன். அல்லேலூயா. ஆனா யார் சொன்னது நடக்கும்? ஆதியாகமம் 42ல 5-6 வாசி. என்னங்க? யோசேப்பு வஸ்திரம் பிடுங்கப்பட்ட யோசேப்பு, குழியில தள்ளப்பட்ட யோசேப்பு. அல்லேலூயா. வஸ்திரம் பிடுங்கப்பட்ட யோசேப்பு, குழியில தள்ள அண்ணன் தம்பிகளால கொன்றலாம்னு சொல்லி குழியில தள்ளப்பட்ட யோசேப்பு 20 வெள்ளி காசுக்கு வஸ்திரம் இல்லாமல் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட யோசேப்பு, போத்திபாருடைய அரண்மனையில வேலைக்காரனா இருந்த யோசேப்பு. எங்க பாயிண்ட் வர பாருங்க. அல்லேலூயா. செய்யாத தவறுக்கு சிறைச்சாலைக்கு போன யோசேப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனையும் அவனுக்கு என்னவா மாறி இருக்குது? ஸ்டெப்பா மாறி இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனை படியே அவன் ஏறி வந்துட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ள போன யோசேப்பு அடுத்து எங்க போயிட்டார்? அப்படியே சீலியே சொல்லுங்க, அப்படி அடுக்குமொழியா சொல்லுங்க. சிங்காசனத்துக்கு போயிட்டா. தட்டுங்க கைய. சிறைச்சாலைக்குள் இருந்த யோசேப்பு இப்ப சிங்காசனத்துக்கு போய் எகிப்துக்கு அதிபதியாய் மாறிவிட்டா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது நடந்துருச்சு. கவனிச்சீங்களா? அல்லேலூயா. இவங்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்ச வஸ்திரத்தை உறிஞ்சாங்களோ, எது நடக்க கூடாதுன்னு சொல்லி குழியில தள்ளினாங்களோ, எது நடக்க கூடாதுன்னு 20 வெள்ளிக்காசு வித்தாங்களோ, எது நடக்க கூடாதுன்னு சொல்லி அரண்மனையில வேலைக்காரனா இருந்தானோ, எது நடக்க கூடாதுன்னு சொல்லி செய்யாத தவறுக்கு தண்டனை. ஒரு பக்கம் பிசாசு போராடுறான். அல்லேலூயா. 2 பேர் நம்மகிட்ட தோப்பாங்க. அல்லேலூயா. 2 பேர் நம்மகிட்ட தோத்துவாங்க. நம்ம மேல வாக்குத்தத்தம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நம்ம கிட்ட மோதிர அந்த பேர் தோப்பான். அல்லேலூயா. நம்ம மேல என்ன இருக்கு? உடன்படிக்கை இருக்கிறது. சாதாரண உடன்படிக்கை ரத்தத்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ணிருக்காரு. குற்றவாரா? அல்லேலூயா. பாத்தீங்கன்னா யோசேப்பு என்னவா மாறிட்டா சிஸ்டர்? அதிபதி. என்ன ஆகக்கூடாது நினைச்சாங்களோ இப்ப அடிமை என்னவா மாறிட்டான்? அதிபதியை மாறிட்டான். சிறைச்சாலை இருந்தவன் சிங்காசனத்திற்கு போயிட்டான். சாதாரணமா இருந்தவன் அசாதாரணமாய் மாறிவிட்டான். சாதாரண மனிதனாய் இருந்தவன் எகிப்து தேசத்துக்கு பெரிய ராஜாவாய் மாறிவிட்டான். போராடினாங்க. இவங்க போராடினதெல்லாம் படிக்கட்டா மாறிடுச்சு. உன்னை எவெல்லாம் விளத்தன்னு நினைக்கிறானோ அவன் முன்னாடி கர்த்தர் உன்னை எழுப்புவேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யாரெல்லாம் உன்னை கீழே விழுங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவன் முன்னாடி அவன் தலையை உயர்த்துவேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் நீ கீழே விழுந்து ஒண்ணுமில்லாம நாசமா போகிற என் கண்ணில் பாப்பன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி கொம்பை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி காலை வேளையில கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் செய்ய நினைத்து தடைப்படாது. உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. உனக்கு வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறிய தீரும். உன் சகோதரர்கள் அதை பார்ப்பாங்க, உன் சொந்தக்காரங்க அதை பார்ப்பாங்க, உன் புறச்சாதிகள் அதை
தூரத்திலிருந்து வருகிறவர்கள் அதை கேள்விப்படுவாங்க. உன்னை பேரை கர்த்தர் காலை வேளையில சொல்லுகிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். யோசேப்பு அதிபதியாகி தேச ஜனங்கள் யாரும் விட்டான். என்னங்க வந்துட்டானுங்களா? 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 அலையில குடியில தள்ள வந்துட்டானா? வஸ்திரத்தை உறிஞ்சு வந்துட்டானா? அதான் அந்த ஆமை. ஆமையில வந்துருச்சு. இப்போ உருந்து உருந்து ஊர்ந்து உருந்து 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 காணான்ல இருந்து உருந்து உருந்து ஆமை வந்தா யார் ஸ்பீடெல்லாம் போக முடியாது. ஆமை ஸ்பீடா போகுமா? ஆமை ஸ்பீடா போகுமா? ஆமை என்ன ஸ்பீடா போகுமா சிஸ்டர்? அல்லேலூயா. கதையெல்லாம் விடுவாங்க நம்ம ஆளுங்க. சோம்பேறித்தனத்துக்கு ஆமைக்கு முதலுக்கும் முயலுக்கும் போட்டி வச்சாங்க. முயல் போய் தூங்கிடுச்சு, ஆமை ஜெயிச்சிச்சு. ஆமை ஒரு நாள் ஜெயிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆமைகளை ஊர்ந்து 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 இப்ப எங்க வந்து ஆமைக்கு சாப்பாட்டு பஞ்சம் வந்துருச்சு. ஆமை இல்லாதவன் இன்னைக்கு செழிப்பா மாறிட்டான். அல்லேலூயா. ஊர்ந்து வந்து அந்த இடத்துல இப்ப என்ன கேட்குது, இந்த ஆமைகளுக்கு அவன் அடையாளம் தெரியல, ஆனா அவனுக்கு இந்த ஆமைகள் அடையாளம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க அப்படியே இருக்கிறாங்க, இவன் வேற மாதிரி மாறிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வேற மாதிரி மாறிட்டான். வந்தவுடனே வாசிங் சிஸ்டர் அதிபதியாகி விற்றான். அடுத்தது எப்படி விழுந்தாங்க? அல்லேலூயா. நல்லா கேட்டீங்களா? இப்ப யோசேப்பு கால்ல பார்த்த உடனே இப்ப சாப்பாடு கிடையாது. பஞ்சம் பழைக்கு ஆடுலாம் இருக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டு அரிசி கிரிசி கொடுத்தா வாங்கிட்டு போன எசமா. அல்லேலூயா. இவங்க எப்படி நின்றுருப்பாங்க? இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நான் செஞ்சுட்டே இருப்பேன். தனியா போய் உட்காந்து எப்படி கூணி குறுகி இருப்பானுங்க அவனை பார்க்கணும். அவன் எப்படி வந்திருப்பான், இவனுக்கு எப்படி நின்று இருப்பானுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லது பாருங்க. அந்த இடத்துல சாஷ்டாங்கமா முகம் குப்புற விழுந்து என்னங்க யார வணங்கும், யார வணங்கும், யார வணங்க வச்சுட்டாரு. இது ஒரு வசனம் எனக்கு தெரியுமா? ஏசாயா 45 13 14 15. இது வசனத்தோட கோட் பண்ணணும். வாசிக்கணும். நீதி இப்படி அவங்க எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் சிறைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை சிறையில்லாமல். சிறைப்பட்டு போயிருக்கிறது யாரு? இப்போ சிறைப்பட்டு போயிருக்கிறது யாரு? இல்ல இல்ல, இப்ப சாப்பாடு பஞ்சமாய் கஷ்டத்தை வர சிறையில் யார்? சிறையும் இல்லாமலும் பரிதானம் வாங்காமலும் யாரை கொண்டு யாக்கோபு 70 பேர் விடுதலை ஆனாங்க. யார் மூலமா விடுதலை ஆனாங்க? யார் மூலமா ஆசீர்வாதம் மாறாங்க? யார் மூலம் எகிப்துக்கு போனாங்க? யார் மூலமா அவங்க பெருகினாங்க? அல்லேலூயா. வாசிங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் என்னங்க? எகிப்த கத்த கோட் பண்ணிக்கிற எகிப்து பயங்கர செழிப்பா இருக்கிற ஒரு நாடு. வர்த்தகலாகவும் நெடியாட்களாகிய சபையை என்னை பகைத்தவர்கள், என்னை வெறுத்தவர்கள், நான் சொல்ல என்னை பகைத்தவர்கள், என்னை வெறுத்தவர்கள், என் மேல் பொறாமப்பட்டவங்க, என்னை கீழே தள்ளணும்னு நினைச்சவங்க சொல்லுங்க நடக்கும். ஐயோ நினைத்தவர்கள் இது மேட்டிமையா சொல்ல வைக்கிறது இல்ல, அப்படி இல்லை. கர்த்தர் கொடுத்த மாத்தத்தை கிடைக்கும் போது பிடிச்சிட்டு நான் எடுத்துருவேன். என்னை பகைத்தவங்க, என்னை வெறுத்தவங்க, ஒதுக்குறவங்க, பொறாமப்பட்டவங்க எல்லாரும் ஏகமாய் கூட்டி ஒன்று சேர்த்து என் பின்னாடி நடந்து, யார் பின்னாடி போவான்? என் பின்னாடி நடந்து அவர்கள் என் பின்னே சென்று எப்படி வர்றாங்க? என் பின்னாடி எப்படி வர்றாங்க? விலங்கு போடல, விலங்கு போட்டுக்கிட்ட மாதிரி நடந்து வர்றாங்க. எப்படி வர்றாங்க? நம்ம கிட்ட வரும்போது கையே விலங்கு போட்டுச்சா, அதுக்கு யோசனை நீக்கும் போது எப்படி நின்றுப்பாங்க? அவ்வளவுதான் பிரைமரி ஸ்டெப். எகிப்துக்கு இவங்க அல்லேலூயா. ஏகமாய் கூடி ஏகமாய் கூடி ஏகமாய் கூடி ஏகமாய் கூடி என் பின்னே நடந்து விலங்கிடப்பட்டவர்களாக நடந்து வந்து எங்க 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
சொல்றது, உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று வரப்போகுது. உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்று கூடி பிளான் பண்ணி கை கட்டி உங்ககிட்ட வந்து நின்று உங்கூட மாத்திரம் தேவன் இருக்கிறார் சொல்லுகிற நாட்கள் வரும் என்று நான் சொல்லும் போது அல்லேலூயா சத்தம் போடுவாங்க. அப்படி ஒரு ஆசை இல்லையா? அல்லேலூயா, அப்படி ஒரு ஆசை இல்லையா? அது வரணும். ஆமென். உங்களுக்கு என்ன பாடுபட்டு அடக்கத்துக்கு சாப்பிட்டு ப்ளீஸ் ஏதோ அறியாமல் பண்ணிட்டாங்க படைச்சு போட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவங்க எப்படியே நடந்து வந்து நம்ம மூலமா கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டுமே. அல்லேலூயா, நம்ம மூலமா ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டுமே, நம்ம மூலமா கர்த்தர் ரட்சிக்கப்படட்டுமே, நம்ம மூலமா அவங்களும் மாறட்டுமே. ஏன்னா உங்களுக்கு சரண்டர் ஆயிட்டாங்களா, அப்படியே விட்டுருங்க பாவம். அல்லேலூயா, வாசிக்க. சரி, அவரை எல்லாம், அதுதான் வார்த்தை, அவரை எல்லாம் யோசேப்பு கிட்ட போய் கையை கட்டி நின்னாடா சாப்பாடு. இப்ப எப்படி கணக்கு போட்டு வச்சிட்டாரு ஆண்டவர், சரியான பிளான் போட்டாரு. எல்லா பக்கமும் பஞ்சம், உலகம் முழுவதும். அல்லேலூயா. இவங்க எகிப்துக்கு போகாம எத்தியோப்பியாவுக்கு எங்கேயோ போனா அங்க சோறு கிடைக்காது, அங்கேயும் பஞ்சம். அல்லேலூயா. இவங்க எகிப்துக்கு போகாம பெத்லகேம் போனா அங்கேயும் பஞ்சம். இவங்க எகிப்துக்கு போகாம வேற நாட்டுக்கு போனா அங்கேயும் பஞ்சம். இவங்க எகிப்துக்கு போகாம வேற நாட்டுக்கு போனா அங்கேயும் பஞ்சம். இப்ப சுத்தி வளைச்சு பார்த்தா இவங்க எங்க யோசிச்சு பிளான் பண்ணி பார்த்தா எல்லாருக்கும் விஷயம் காதுல வருது. எகிப்துல மாத்திரம் சாப்பாடு கிடைக்கிறதாமா, எகிப்துல மாத்திரம் தானியம் கிடைக்கிறதாமா. இந்த பிளான கர்த்தர் கொடுத்தது யாருக்குன்னா யோசேப்புக்கு. 7 வருஷம் சேர்த்து வச்சுட்டான், பயங்கரமான. அல்லேலூயா. இப்ப எங்க போயாகணும், எங்க போயாகணும்? நீங்க மாத்திரம் ஆண்டவரோட உட்கார்ந்து 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 அப்பா முகத்தை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நல்லவர் உங்ககிட்ட வந்தே பத்தி பேசுவாங்க, பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கிட்ட வரும்போது குனிஞ்சுதான் வரமாட்டாரு. இல்ல கர்த்தர் வச்சுட்டாரு. யோசேப்பு கிட்ட போயா வாசிக்க. யார பணிந்து கொண்டு? யோசேப்பை. அந்த யோசேப்பு யாரு சொல்லுங்க? நான் தான். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசத்தை சொல்லு, நான் யோசேப்பு. வாசிங்க. யாருகிட்ட விண்ணப்பம் பண்ணணும்? உன்னை பணிந்து கொண்டு, உன்னை பணிந்து கொண்டு, உன்னை பணிந்து கொண்டு, உன்னை பணிந்து கொண்டு. யாருக்கு விண்ணப்பம் பண்ணணும்? விண்ணப்பம் யாருக்கிட்ட பண்ணுவாங்க? பண்றீங்க விண்ணப்பம்? இப்ப இவனுங்க எங்க பண்றானுங்க? எங்க பண்றாங்க? நாம தான் யோசிப்போம். இப்ப என்ன விண்ணப்பம் எங்க வருது? அங்க போறாங்க, அங்க போறாங்க, டைரக்டா போறாங்க. அவர் சொல்றாரு, விண்ணப்பத்தை நீ அவன்கிட்ட கொண்டு கொடு, அவன் எனக்கு சொல்லுவான், அதுக்கப்புறம் நான் தரேன். மறைத்துக் கொண்டிருக்கிறீர். எப்படி? யாருக்குள்ள மறைத்துக் கொண்டிருக்கிறீர்? எனக்குள்ள தேவன் மறைந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ள தேவன் மறைந்து கொண்டிருக்கிறார், அவருக்குள்ள உங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ள அவர் மறைந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்ல இப்ப யாராயிட்ட ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள. இப்ப யார் அந்த யோசேப்பு? யார் அந்த யோசேப்பு? யார் அந்த யோசேப்பு? தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் ஒரு கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. சொல்லுங்க. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு இருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ள ஜீவ ஊற்று
நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம். ஹல்லேலூயா. நான் எந்த வீட்டுக்குள்ள போனா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். நீங்க எந்த வீட்டுக்குள்ள போனா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். நம்ம எந்த வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வீட்டுல காலை வச்சுட்டு அந்த வீட்டுல தருத்திரம் ஓடிடும். அந்த வாக்குத்தத்தை நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுல காலை வச்சு அந்த வீடு செழிப்பா மாறிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க இந்த இடத்துல அப்ப யாருக்கு இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த யோசேப்பு நான் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முகம் குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவனுக்கு பணிந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சு யாரா நீங்க கேட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப சொல்றாங்க எங்களுக்கு சாப்பாடு கஷ்டமா இருக்கு. ஹல்லேலூயா. என்ன கஷ்டமா இருக்குது? என்ன கஷ்டமா இருக்குது? ஆமா வந்தவன சாப்பாட்டுக்கு கஷ்டமாய் போச்சு. ஹல்லேலூயா. இப்ப யோசேப்பு கொடுத்தாதான் சாப்பாடு. யோசேப்பு நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். இன்னொரு நீங்க பழச நீங்க மறக்க கூடாதுன்னு சொன்ன இல்லையா? பழச மறக்கக்கூடாது. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்கக்கூடாது. நாம் ஹல்லேலூயா. எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போனா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு மெமரி பண்ணுங்க. மண்ணு மைண்ட கொண்டு செட் பண்ணுங்க. அதெல்லாம் ஏத்துங்க, உள்ள அப்படியே ஏத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை 17 வயசுல ஆண்டவர் யோசேப்புக்கு என்ன கொடுத்தாரு? 37 வாசிச்சீங்கன்னா வயசு எவ்வளவு? கவனிக்க அப்போ வயசு எவ்வளவுங்க? யோசேப்புக்கு சொப்பனம் வயசு எவ்வளவு? எத்தனை வயசுல அவன் அதிபதியா மாறினான்? எத்தனை வயசு? 43 42 வாசி பாத்தீங்கன்னா தெரியும். எத்தனை வயசு? இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இடையில 13 வருஷம் ஆயிடுச்சு. மறந்துக்கணும்ல. வாசிக்கிற வசனத்தை கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அறிந்து கொண்டு சத்தம் வாசிங்க. நினைத்து ஹல்லேலூயா. யோசேப்பு அவர்களை குறித்து கண்ட சொப்பனங்களை, அதுதான் பாயிண்ட். ஹல்லேலூயா. 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்னுடைய அறிக்கட்டை எல்லா அறிக்கட்டும் வணங்குகிறத போல ஒரு சொப்பனம் கண்டனே. 13 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சொப்பனம் நிறைவேறிடுச்சு. கரெக்டா கத்திரமையும் எத்தனை வருஷம் ஆயிட்டாலும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுகிற வரைக்கும் நீ பூமியில் இருப்பீங்க உயிரோட. ஹல்லேலூயா. மரணம் உங்களுக்கு வராது. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற எத்தனை வருஷம் ஆயிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதை நிறைவேற்றிடுவார். ஹல்லேலூயா. 13 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. 13 வருஷம் நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டான் யோசேப்பு. அண்ணன் தம்பி நான் யாரு, அப்பா நான் யாரு, இவங்க நான் யாரு, எகிப்து நான் மந்திரவாதி நான் யாரு, பார்வோன் நான் யாரு, சிறைச்சாலைகள் இருக்கிற கைதிகள் நான் யாரு, ஹல்லேலூயா, போத்திபாருடைய மனைவி நான் யாரு, பொம்பளைங்க நான் யாரு தெரியும். ஹல்லேலூயா. நிறைய பாடத்தை கத்துக்கிட்டான். ஹல்லேலூயா. 13 வருஷம் கழிச்சு யோசேப்பு நினைக்கிறான், இந்த சொப்பனத்தை கர்த்தர் அன்றைக்கு ஒரு நாள் இவங்க கீழே விழுகிற மாதிரி கொடுத்தாரு நினைத்து. அதான் நன்றி. என்னங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பொழுது, ஓட்டு வீட்டுல இருக்கிற உனக்கு சொந்த வீட்டை கொடுப்பேன் கர்த்தர், பில்டிங்கை கட்டி கொடுப்பேன்னு சொன்ன உடனே பில்டிங் கட்ட ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் சொல்வா அன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைச்சு நன்றி சொல்ல. ஹல்லேலூயா. 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 பாருங்க இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, எவ்வளவு தடை ஆண்டவருடைய பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, தேவனால் முத்துரிக்கப்பட்ட பிள்ளை, தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளை, இந்த பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவதற்கு எவ்வளவு திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். ஆனந்த திட்டத்தை பாழாக்குவதற்கு அண்ணன் தம்பிகள் எழும்புகிறாங்க, பிசாசு போட்டு எழும்புகிறது, போத்திபாருடைய மனைவி எழும்புகிறாங்க. அல்லது போத்திபார் தப்பா புரிஞ்சுக்கிட்டான், இருக்கிற ஜனங்கள் தவறாய் புரிந்து கொண்டார்கள், அண்ணன் தம்பிகள் சொப்பனத்தை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை குழியில விழுந்து, குழியில இருந்துச்சு அடிமையா போய், சிறைச்சாலைகளை போய் பாடுபட்டு கஷ்டப்பட்டு. சங்கீதம் 105 13 14 வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோசேப்பினுடைய கையும் காலையும் இரும்பு விலங்கினால் கட்டி போட்டு இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
விலங்கிடப்பட்டு கிடந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கடந்து போய், ஆனா தேவனாகிய கர்த்தர் என்ன யோசேப்பை குறித்து திட்டம் வைத்திருந்தாரோ அந்த திட்டத்துல ஒரு இன்ச்சி அளவு கூட பிசாசால கம்மி பண்ண முடியல, மனுஷனால குறைக்க முடியல. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாதே. அதுதான் வசனம். சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது, அவர் செய்ய நினைத்தது, அவர் செய்ய நினைத்தது. யோசேப்பை குறித்து என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரோ அந்த பிளானை சக்சஸா முடித்தார். எத்தனை பிசாசு வந்தாலும், எத்தனை மனுஷன் வந்தாலும், எத்தனை போராடினாலும் தேவனுடைய பிளானை உடைக்க முடியாது. நமக்கு வந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பறிக்க முடியாது. நம்மளது எடுத்தவங்க சொந்தம் கொண்டாட முடியாது. நமக்கு கொடுத்தது தான். அல்லேலூயா. இப்ப யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா? அந்த யோசேப்பு பாரு. யார் ஜெயிக்க போறா?